கண்டி போட்டு ஒரு போடு. மருத்துவமனை கைவேலி வழியாக வேளச்சேரி வரைக்கூடிய பேருக்கு 91 வந்துருக்கு பாருங்க. 91 திருவாரூர் ஃபார்ச்சூன் டவர்ஸ் கோயிலம்பாக்கம் போறவங்க 2 வண்டி டவர்ஸ் கோயிலம்பாக்கம் 91 91 2 வண்டியும் போகும். முன்னாடி வரணும் 91 லெப்ட் போங்க, பார்த்து ஏற்றிட்டு போங்க. வண்டி வரப்போ லெப்ட்லயே வரணும். ஆட்டோ ஆட்டோ வந்து நிற்கிது, கிழமை மழையில ஓட வேண்டியதான். வண்டி ஓடலாம் வண்டி எடுத்துக்கணுமா? 15 பேர் வேலையை வண்டி வந்துட்டு பாருங்க. ஓரமா நிற்கிறதுமா வண்டிக்கு வந்து வாங்க, ஓரமா வாங்க, வேற ஒன்று கொடுங்க, இருக்கக்கூடாது. போகணும்.
மெயின் ரோட்ல இருந்து மாடம்பாக்கம் சிவன் கோயில்ல இருந்து வர்றது ஞானந்த நகர். இது ஞானந்த நகர் வர வழி ஐயா. ஞானந்த நகர் வர்றது இந்த பக்கம் ஈஸ்வர் சிவன் கோயிலுன்னு போவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜீவன் ஸ்கூல், பெரிய ஸ்கூல், ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல் போக சொல்ல அந்த மூல டேர்னிங்ல தேனுபுரி ஹவுசிங் கல் மூல டேர்னிங்ல வந்து ரொம்ப பள்ளம். அந்த இபிக்கு நோண்டிட்டு ஜாயின் பண்ணாங்க. அந்த இபி ஜாயின் பண்ணதுல இருந்து அப்படியே ஃபுல்லாவே அந்த இடத்துல மழை 2-3 தடவை நாங்கள் மண்ணு போட்டோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம். முடிஞ்ச வரைக்கும் செஞ்ச உடனே என்ன பண்ணோம், அப்போ திரும்ப அந்த லாரிங்க பெரிய பெரிய லாரிலாம் அந்த ஓரத்தில் வருது. அந்த சிஎன் லாரி எல்லாம் வந்து மண் எடுக்கிற லாரி எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே பள்ளமாகி வச்சு இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க. அது அர்ஜென்டா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. நான் நிறைய முறை அந்த மூளை வீடு தான் நம்ம வீடு, அந்த மூலையில தான் இருக்கு. எத்தனை நேரம் வந்து தூக்கி நைட்டு பகல் எல்லாரும் விழுந்துறாங்க. தண்ணி அடிச்சு வரவங்களும் விழுந்துறாங்க, சும்மா முடியாதவங்க போறவங்களும் விழுந்துறாங்க. அப்ப என்ன பண்ணா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை நானும் எத்தனையோ தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். எத்தனையோ பேர் நம்ம எனக்கு முடிஞ்ச தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னதான் ஒரு தீர்வுன்னு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி எவ்வளவு குழந்தைங்க தெரியுமா தூக்கி விடுறதா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பொறுப்பு? அவங்க தாய் தாப்புக்கு அந்த குழந்தைங்களை பதில் சொல்ல முடியுமா? இதுதான் சார் எங்களுக்கு அந்த ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு பெரிய பெரிய வண்டிகளை கொஞ்சம் மாற்றி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் சார். டெய்லி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய 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 பள்ளமாகி போச்சு. அந்த ரோடு வேற இவ்வளவு டவுன்ல இருந்து இந்த மாதிரி இருக்கு. அப்படியே சர்க்கிள்ல 3 பள்ளமா இருக்கல. அந்த டயர் மாதிரி அந்த இதுல ஏற அப்படியே விழுந்துடுறாங்க. அவங்க அர்ஜென்ட்ல போறாங்கல்ல ஸ்கூலுக்கு, யார் என்ன பண்ணாங்க, டக்குன்னு குழந்தை கொண்டு விடுறேன்னு போறாங்க. அதனால வர்றது. இதே மாதிரி அவர் சொல்ல என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சார். நீங்க தான் அதை ஒரு முடிவு எடுக்கணும். மோசஸ் லட்சுமணன். மருத்துவமனை கைவேலி வழியாக வேளச்சேரி வரை செல்லக்கூடிய பேருக்கு 91 வந்துருக்கு பாருங்க. 91 திருவாரூர் ஃபார்ச்சூன் டவர் கோயிலம்பாக்கம் போறவங்க 2 வண்டி டவர் கோயிலம்பாக்கம்
91 ரெண்டு வண்டியும் போவோம். முன்னாடி வரணும் 91 லெப்ட் நிற்பாங்க, பார்த்து ஏற்றிட்டு போங்க. வண்டி வரப்போ லெப்ட்லயே வரணும். ஆட்டோ ஆட்டோ வந்து நிற்கிது, கிழமை மழையில ஓட வேண்டியது. நாளே வண்டி ஓடவான்னு கூப்பிட்டுருக்கோம். வண்டி வச்சுருப்பா 15 பிளாடி வண்டி வந்துருக்கு பாருங்க. ஓரமா நிற்கிறதுப்பா வண்டிக்கு வந்து வாங்க, ஓரமா வாங்க, வேற ஒன்றும் சொல்லுங்க இருக்கக்கூடாது. போடணும்.
மெயின் ரோட்ல இருந்து மாடம்பாக்கம் சிவன் கோயில்ல இருந்து வர்றது ஞானந்த நகர். இது ஞானந்த நகர் வர வழி ஐயா. ஞானந்த நகர் வர்றது இந்த பக்கம் ஈஸ்வர் சிவன் கோயிலுன்னு போவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜீவன் ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல் போக சொல்ல அந்த மூல டேர்னிங்ல தேனுபுரி ஹவுசிங் கல் மூல டேர்னிங்ல வந்து ரொம்ப பள்ளம். அந்த இபிக்கு நோண்டிட்டு ஜாயின் பண்ணாங்க. அந்த இபி ஜாயின் பண்ணதுல இருந்து அப்படியே ஃபுல்லாவே அந்த இடத்துல மழை 2-3 தடவை நாங்கள் மண்ணு போட்டோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம். முடிஞ்ச வரைக்கும் செஞ்ச உடனே என்ன பண்ணோம், அப்போ திரும்ப அந்த லாரிங்க பெரிய பெரிய லாரிலாம் அந்த ஓரத்தில் வருது. அந்த லாரி எல்லாம் வந்து மண் எடுக்கிற லாரி எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே பள்ளமாகி வச்சு இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க. அது அர்ஜென்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. நான் நிறைய முறை அந்த மூளை வீடு தான் நம்ம வீடு, அந்த மூலையில தான் இருக்கு. எத்தனை நேரம் வந்து தூக்கி நைட்டு பகல் எல்லாருமே விழுந்துறாங்க. தண்ணி அடிச்சு வரவங்களும் விழுந்துறாங்க, சும்மா முடியாதவங்க போறவங்களும் விழுந்துறாங்க. அப்ப என்ன பண்ணா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை நானும் எத்தனையோ தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், எத்தனையோ பேர் நம்ம எனக்கு முடிஞ்ச தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னதான் ஒரு தீர்வுன்னு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி எவ்வளவு குழந்தைங்க தெரியுமா தூக்கி விடுறதா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பொறுப்பு? அவங்க தாய் தாப்புக்கு அந்த குழந்தைங்களை பதில் சொல்ல முடியுமா? இதுதான் சார் எங்களுக்கு அந்த ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு பெரிய பெரிய வண்டிகளை கொஞ்சம் மாற்றி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் சார். டெய்லி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய 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 பள்ளமாகி போச்சு. அந்த ரோடு வேற இவ்வளவு டவுன்ல இருந்து இந்த மாதிரி இருக்கு. அப்படியே சர்க்கிள்ல 3 பள்ளமா இருக்கல. அந்த டயர் வந்து அந்த இதுல யார் சொல்ல அப்படியே விழுந்துடுறாங்க. அவங்க அர்ஜென்ட்ல போறாங்கல்ல ஸ்கூலுக்கு, யார் என்ன பண்ணாங்க, டக்குன்னு குழந்தை கொண்டு விடுறேன்னு போறாங்க. அதனால வர்றது. இதை மாதிரி அவர் சொல்ல என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சார். நீங்க தான் அதை ஒரு முடிவு எடுக்கணும். மோசஸ் லட்சுமணன். மருத்துவமனை கைவேலி வழியாக வேளச்சேரி வரைக்கூடிய பேருக்கு 91 வந்துருக்கு பாருங்க. 91 திருவாரூர் ஃபார்ச்சூன் டவர்ஸ் கோயிலம்பாக்கம் போறாங்க. 2 வண்டி டவர்ஸ் கோயிலம்பாக்கம் 91 91 2 வண்டியும் போகும். முன்னாடி வரணும் 91 லெப்ட் இருப்பாங்க, பார்த்து ஏற்றிட்டு போங்க. வண்டி வரப்போ லெப்ட்லயே வரணும்.
ஆட்டோ ஆட்டோ வந்து ஒருத்தர் நிற்கிது, கிழமை எல்லாம் மழையில ஓட வேண்டியது. நானே வந்து ஓரமான்னு இருக்கோம். 15 பேர் பிளாடி வண்டி வந்துருக்கு பாருங்க. ஓரமா நிற்கிறதுமா வண்டிக்கு வந்து வாங்க, ஓரமா வாங்க, வேற ஒன்றும் சொல்லுங்க இருக்கக்கூடாது.
மெயின் ரோட்ல இருந்து மாடம்பாக்கம் சிவன் கோயில்ல இருந்து வர்றது ஞானந்த நகர். இது ஞானந்த நகர் வர வழி ஐயா. ஞானந்த நகர் வர்றது இந்த பக்கம் ஈஸ்வர் சிவன் கோயிலுக்கு போவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜீவன் ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல் போக சொல்ல அந்த மூல டேர்னிங்ல தேனுபுரி ஹவுசிங் கல் மூல டேர்னிங்ல வந்து ரொம்ப பள்ளம். இந்த இபிக்கு நோண்டிட்டு ஜாயின் பண்ணாங்க. அந்த இபி ஜாயின் பண்ணதுல இருந்து அப்படியே ஃபுல்லாவே அந்த இடத்துல மழை 2-3 தடவை நாங்கள் மண்ணு போட்டோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம். முடிஞ்ச வரைக்கும் செஞ்ச உடனே என்ன பண்ணோம், அப்போ திரும்ப அந்த லாரிங்க பெரிய பெரிய லாரிலாம் அந்த ஓரத்தில் வருது. அந்த சிஎன் லாரி எல்லாம் வந்து மண் எடுக்கிற லாரி எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே பள்ளமாகி வச்சு இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க. அர்ஜென்டா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. நான் நிறைய முறை அந்த மூளை வீடு தான் நம்ம வீடு, அந்த மூலையில தான் இருக்கு. எத்தனை நேரம் வந்து தூக்கி நைட்டு பகல் எல்லாருமே விழுந்துறாங்க. தண்ணி அடிச்சு வரவங்களும் விழுந்துறாங்க, சும்மா முடியாதவங்க போறவங்களும் விழுந்துறாங்க. அப்ப என்ன பண்ணா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை நானும் எத்தனையோ தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். எத்தனையோ பேர் நம்ம எனக்கு முடிஞ்ச தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னதான் ஒரு தீர்வுன்னு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி எவ்வளவு குழந்தைங்க தெரியுமா தூக்கி விடுறதா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பொறுப்பு? அவங்க தாய் தாப்புக்கு அந்த குழந்தைங்களை பதில் சொல்ல முடியுமா? இதுதான் சார் எங்களுக்கு அந்த ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு பெரிய பெரிய வண்டிகளை கொஞ்சம் மாற்றி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் சார். டெய்லி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய 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 பள்ளமாகி போச்சு. அந்த ரோடு வேற இவ்வளவு டவுன்ல இருந்து இந்த மாதிரி இருக்கு. அப்படியே சர்க்கிள்ல 3 பள்ளமா இருக்கல அந்த டயர் வந்து அந்த இதுல ஏற சொல்ல அப்படியே விழுந்துறாங்க. அவங்க அர்ஜென்ட்ல போறாங்கல்ல ஸ்கூலுக்கு, யார் என்ன பண்ணாங்க, டக்குன்னு குழந்தை கொண்டு விடுறேன்னு போறாங்க. அதனால வர்றது. இதை மாதிரி அவர் சொல்ல என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சார். நீங்க தான் அதை ஒரு முடிவு எடுக்கணும். சார் மோசஸ் லட்சுமணன். மருத்துவமனை கைவேலி வழியாக வேளச்சேரி வரை செல்லக்கூடிய பேருக்கு 91 வந்துருக்கு பாருங்க. 91 திருவாரூர் ஃபார்ச்சூன் டவர் கோயிலம்பாக்கம் போறவங்க 2 வண்டி டவர் கோயிலம்பாக்கம் 91 2 வண்டியும் போகும். முன்னாடி வரணும் 91 லெப்ட் இப்பாங்க பார்த்து ஏற்றிட்டு போங்க. வண்டி வரப்போ லெப்ட்லயே வரணும். ஆட்டோ வந்து நிற்குது. கிழமை மழையில ஓட வேண்டியது. நான் வண்டி ஓட
பதினஞ்சு பிராடி வண்டி வந்துருக்கு பாருங்க. ஓரமா நிற்கிறதுமா வண்டிக்கு வந்து வாங்க, ஓரமா வாங்க, வேற ஒன்றும் சொல்லுங்க இருக்கக்கூடாது.
மெயின் ரோட்ல இருந்து மாடம்பாக்கம் சிவன் கோயில்ல இருந்து வர்றது ஞானந்த நகர். இது ஞானந்த நகர் வர வழி ஐயா. ஞானந்த நகர் வர்றது இந்த பக்கம் ஈஸ்வர் சிவன் கோயிலுக்கு போவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜீவன் ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல் போக சொல்ல அந்த மூல டேர்னிங்ல தேனுபுரி ஹவுசிங் காலனி மூல டேர்னிங்ல வந்து ரொம்ப பள்ளம். அந்த இபிக்கு நோண்டிட்டு ஜாயின் பண்ணாங்க. அந்த இபி ஜாயின் பண்ணதுல இருந்து அப்படியே ஃபுல்லாவே அந்த இடத்துல மழை 2-3 தடவை நாங்கள் மண்ணு போட்டோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம். முடிஞ்ச வரைக்கும் செஞ்ச உடனே என்ன பண்ணோம், அப்போ திரும்ப அந்த லாரிங்க பெரிய பெரிய லாரிலாம் அந்த ஓரத்தில் வருது. அந்த சிஎன் லாரி எல்லாம் வந்து மண் எடுக்கிற லாரி எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே பள்ளமாகி வச்சு இந்த குழந்தைங்களை கூட்டு போறாங்க. அது அர்ஜென்ட் ஸ்கூலுக்கு கூட்டு போறாங்க. எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. நான் நிறைய முறை அந்த மூளை வீடு தான் நம்ம வீடு, அந்த மூலையில தான் இருக்கு. எத்தனை நேரம் வந்து தூக்கி நைட்டு பகல் எல்லாருமே விழுந்துறாங்க. தண்ணி அடிச்சு வரவங்களும் விழுந்துறாங்க, சும்மா முடியாதவங்க போறவங்களும் விழுந்துறாங்க. அப்ப என்ன பண்ணா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை நானும் எத்தனையோ தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், எத்தனையோ பேர் நம்ம எனக்கு முடிஞ்ச தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னதான் ஒரு தீர்வுன்னு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி எவ்வளவு குழந்தைங்க தெரியுமா தூக்கி விடுறதா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பொறுப்பு? அவங்க தாய் தாப்புக்கு அந்த குழந்தைங்களை பதில் சொல்ல முடியுமா? இதுதான் சார் எங்களுக்கு அந்த ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு பெரிய பெரிய வண்டிகளை கொஞ்சம் மாற்றி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் சார். டெய்லி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய 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 பள்ளமாகி போச்சு. அந்த ரோடு வேற இவ்வளவு டவுன்ல இருந்து இந்த மாதிரி இருக்கு. அப்படியே சர்க்கிள்ல 3 பள்ளமா இருக்கல அந்த டயர் வந்து அந்த இதுல யார் சொல்ல அப்படியே விழுந்துடுறாங்க. அவங்க அர்ஜென்ட்ல போறாங்கல்ல ஸ்கூலுக்கு, யார் என்ன பண்ணாங்க, டக்குன்னு குழந்தை கொண்டு விடுறேன்னு போறாங்க. அதனால வர்றது. இதே மாதிரி அவர் சொல்ல என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சார். நீங்க தான் அதை ஒரு முடிவு எடுக்கணும். மோசஸ் லட்சுமணன். ஆட்சி மருத்துவமனை கைவேலி வழியாக வேளச்சேரி வரை இயங்கக்கூடிய பேருந்து 91 வந்துச்சு பாருங்க. 91 திருவாரூர் ஃபார்ச்சூன் டவர்ஸ் கோயிலம்பாக்கம் போறவங்க 2 வண்டி டவர்ஸ் கோயிலம்பாக்கம் 91 2 வண்டியும் போகும். முன்னாடி வரணும் 91 லெப்ட் இருப்பாங்க, பார்த்து ஏற்றிட்டு போங்க. வண்டி வரப்போ லெப்ட்லயே வரணும்.
ஆட்டோ ஆட்டோ வந்து ஒருத்தர் நிற்கிது, கிழமை எல்லாம் மழையில ஓட வேண்டியது. நானே வந்து ஓடவான்னு கூப்பிட்டுருக்கோம். 15 பேர் பிராடியை வண்டி வந்துட்டு பாருங்க. ஓரமா நிற்கிறதுமா வண்டிக்கு வந்து வாங்க, ஓரமா வாங்க, வேற ஒன்றும் சொல்லுங்க இருக்கக்கூடாது.
மெயின் ரோட்ல இருந்து மாடம்பாக்கம் சிவன் கோயில்ல இருந்து வர்றது ஞானந்த நகர். இது ஞானந்த நகர் வர வழி ஐயா. ஞானந்த நகர் வர்றது இந்த பக்கம் ஈஸ்வர் சிவன் கோயிலுக்கு போவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜீவன் ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல் போக சொல்ல அந்த மூல டேர்னிங்ல தேனுபுரி ஹவுசிங் கால் மூல டேர்னிங்ல வந்து ரொம்ப பள்ளம். அந்த இபிக்கு நோண்டிட்டு ஜாயின் பண்ணாங்க. அந்த இபி ஜாயின் பண்ணதுல இருந்து அப்படியே ஃபுல்லாவே அந்த இடத்துல மழை 2-3 தடவை நாங்கள் மண்ணு போட்டோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம். முடிஞ்ச வரைக்கும் செஞ்ச உடனே என்ன பண்ணோம், அப்போ திரும்ப அந்த லாரிங்க பெரிய பெரிய லாரிலாம் அந்த ஓரத்தில் வருது. அந்த லாரி எல்லாம் வந்து மண் எடுக்கிற லாரி எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே பள்ளமாகி வச்சு இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க. அர்ஜென்டா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க. நான் நிறைய முறை அந்த மூளை வீடு தான் நம்ம வீடு, அந்த மூலையில தான் இருக்கு. எத்தனை நேரம் வந்து தூக்கி நைட்டு பகல் எல்லாருமே விழுந்துறாங்க. தண்ணி அடிச்சு வரவங்களும் விழுந்துறாங்க, சும்மா முடியாதவங்க போறவங்களும் விழுந்துறாங்க. அப்ப என்ன பண்ணா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை நானும் எத்தனையோ தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். எத்தனையோ பேர் நம்ம எனக்கு முடிஞ்ச தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னதான் ஒரு தீர்வுன்னு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி எவ்வளவு குழந்தைங்க தெரியுமா தூக்கி விடுறதா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பொறுப்பு? அவங்க தாய் தாப்புன்னு அங்க குழந்தைங்களை பதில் சொல்ல முடியுமா? இதுதான் சார் எங்களுக்கு அந்த ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு பெரிய பெரிய வண்டிகளை கொஞ்சம் மாற்றி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் சார். டெய்லி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய 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 பள்ளமாகி போச்சு. அந்த ரோடு வேற இவ்வளவு டவுன்ல இருந்து இந்த மாதிரி இருக்கு. அப்படியே சர்க்கிள்ல 3 பள்ளமா இருக்கல. அந்த டயர் வந்து அந்த இதுல ஏற சொல்ல அப்படியே விழுந்துறாங்க. அவங்க அர்ஜென்ட்ல போறாங்கல்ல ஸ்கூலுக்கு, யார் என்ன பண்ணாங்க, டக்குன்னு குழந்தை கொண்டு விடுறேன்னு போறாங்க. அதனால வர்றது. இதை மாதிரி சொல்ல என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல சார். நீங்க தான் அதை ஒரு முடிவு எடுக்கணும். சார் மோசஸ் லட்சுமணன்.